ஏம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடு பெருக்கிக்கிட்டு இருக்கேன். விளக்குமாறு 2 ஆகி தொமக்கடின்னு எல்லாம் சிதறி போச்சு. வாங்கி 1 மாதம் ஆகலை. அந்த எப்படி தேஞ்சிருக்கா பற்றியெல்லாம். முன்னெல்லாம் 20 ரூபாய்க்கு விளக்குமாறு வாங்கி 6 மாதம் வச்சுருப்பாவ, 1 வருஷம் கூட வச்சுருப்பாவ. குட்டியோண்டு கிடக்கும், அப்போ பெருக்கிட்டு கிடப்பா. இப்போ 120 ரூபா கொடுத்து வாங்கி 1 மாதம் விளக்கில் சிதறிக்கிட்டு போனால் என்ன செய்ய? அதான் பிடிச்சி எல்லாத்தையும் அமுக்கி இப்படி ஒரு டேப்பை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வாங்குறதுக்கு ஒரு 3 மாதமாவது விளக்கணுமா இல்லையா? இன்னொரு 2 மாதமாக அதை வச்சு ஓட்டணும் தான் ஒட்டி வச்சுருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன், வாங்குற சம்பளத்தை இந்த விளக்குமாத்துக்கு போட்டே முடியாது புள்ளி இருக்குது. சாப்பாட்டுக்கு போடவா இப்படி விளக்குமாத்துக்கு போடவா? அதை தோற்றிட்டு இந்த விளக்குமாறு செய்த அண்ணே இருக்காவளோ, அவைய கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்யுங்க, இல்லைன்னா விலையை கம்மி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த முன்னெல்லாம் இட்லி ஊற்றுதே கிடையாது. தோசையாக சுட்டு தள்ளுவேன். ஏன்னா இட்லி துணி துவைக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் இப்போ வாரத்துக்கு 2 நாள் இட்லி அவிக்கேன்னா எதுக்கு தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு இட்லி சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நமக்கும் எது பிடிக்கும் அதான் நம்ம அடுப்படியில் இருக்கோம். அதான் எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த முன்னெல்லாம் எங்கள் பாட்டியம்மா எங்கள் அம்மா காலத்துலலாம் யாரும் இந்த சேலைக்கு பின் குத்த மாட்டாங்க. சேலை சுற்றிட்டு ஒரு 4 சுற்ற சுற்றி அப்படியே தூக்கி முந்தியை தூக்கி போடுவாவ, அப்படியே போயிடுவாவ. அது விரித்து போட்டே தான் கிடக்கும். எங்கள் அம்மாலாம் பின் குத்தி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் போட்டால் பின் குத்திருப்பா பார்த்துருக்கேன். அது போட்டா எடுக்கும்போது குத்துவா போல இருக்குது. மற்றனம்னா அந்த பின் குத்த யாருக்குமே பிடிக்காது. அது சும்மா தான் கிடக்கும். அதுக்கப்புறம் முந்தியை தூக்கி குடிச்சு வருணுன்னு அது பாட்டுக்கு கிடக்கும், பின் குத்துனா குத்தாட்டியும். அது இப்போ அது ஒரு மாடல் ஆகி போச்சு. பின் குத்தாமல் அந்த ஒரு சிங்கிளில் போடுறது ஒரு மாடல் ஆகி போச்சு. சரி, சிங்கிளில் போடுவீங்களா? அதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. இந்த போகிற மாதிரி போத்திக்கிட்டு எல்லோரும் போட்டு அலைதாவலாம். எனக்கெலாம் அது செட்டே ஆகாது. பின்ன நல்லா இழுத்து பிடிச்சி குத்துனமாச்சு முந்தியை தூக்கி சொருணமான்னு தான் இருக்கும். அதுவே 2 மணி நேரத்துக்கு மேலே பழக்காது. அதுக்கப்புறம் நைட்டியை மாற்றினா தான் சரியாக வரும் நமக்கு. நம்ம நிலமை அப்படி இருக்குது. இதில் இதில் ரீல்ஸில் எனத்தையாவது செல்லில் பார்க்கும்போது எல்லோரும் இந்த போகிற மாதிரி பொத்திட்டாலே அது வேறு பயமாக இருக்குது. அதை பார்த்து அது வேறு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை வேறு இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்களா. எனக்கு தான் பயமாக இருக்குது. ஏன்னா கை வலிக்குமா வலிக்காத? ஏன்னா ஒரு வெளியிடத்துக்கு போகிறோம்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரத்துக்கும் அந்த கையை இந்த முந்தியை கீழே விடாமல் இந்த கையை வேறு இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களா. அதை பார்த்தா எனக்கு கை வலிக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது போடுறதையில் கேட்டால் தான் தெரியும். நான் எங்கள் ஊரில் போட்டு சுற்றுதாவே. ஆனால் யாரும் என்கிட்ட பேச மாட்டா. பேசினா தான் நான் அதில் போய் கேட்க முடியும். இது ஒன்றும் யாரும் கோச்சிக்கிடாது, யாரும் சண்டைக்கு வந்துடாதியமா. அது ஒரு ஸ்டைலுன்னு எல்லோரும் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல. அது திடீர்னு பார்க்கும்போது இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டே இருக்காவளே அப்படின்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் முன்னெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் இஞ்சியே இருக்காது. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் நான் யாராவது இஞ்சி கடனா தரியான்னு கேட்டால் நான் இல்லை அப்படின்னு திமுறா சொல்லுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டப்பாவாக இஞ்சி இருக்குது. ஏன் தெரியுமா? ஒரு டீயாக குடிச்சு எல்லோரும் உலகம் சுற்றுதுன்னு பாவலே. அந்த உலகம் நிஜமாகவே எனக்கு சுற்றிச்சு. நான் கண்ணால் பார்த்தேன். எப்படி தெரியுமா? எனக்கு தலை சுற்றி நான் உலகம் சுற்றுதை பார்த்தேன். அதனால இப்போ இஞ்சி நிறையா சேர்த்து அதை குறைச்சிக்கிட்டு அலையுதோம். வேறு